ஈரானின் இஸ்பஹானில் பல இடங்களில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் வானூர்திகள் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 11 பேர் உயிரிழந்துள்ளதாக அல் ஜெசீரா தெரிவித்துள்ளது. மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் இஸ்பஹான் மாகாணத்தில் உள்ள பல உற்பத்தி ஆலைகள் மற்றும் ஒரு பந்தய வீதிகளை குறிவைத்ததாக கூறப்படுகின்றது. மத்திய ஈரானிய மாகாணத்தில் இஸ்பஹான், நஜாபாபாத், அரன், பிட்கோல், பர்கர், கொமைனி, சஹார், சரேசா, ஃபலவர்ஜன் மற்றும் மொபாராஹே உள்ளிட்ட குறைந்தது 8 நகரங்கள் இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தெக்ரான் மற்றும் அல்போஸ் மாகாணங்களில் உள்ள ஈரானிய எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 4 எரிபொருள் தாங்கி ஊர்தி சாரதிகள் உயிரிழந்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் தெக்ரான் மற்றும் அல்போஸ் பகுதிகளில் உள்ள 4 எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள் மற்றும் ஒரு எண்ணெய் உற்பத்தி பரிமாற்ற மையத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பகுதிகளில் தீயணைப்பு படையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீயை அணைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்திற்கு எவ்வித தட்டுப்பாடும் நிலவவில்லை என ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் விநியோக கட்டமைப்பு சீராக இருப்பதை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு எண்ணெய் அமைச்சக வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன.